ஆண்டிலே மாத்திரம் 37 லட்சம் நாய்கடி சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவில். ஒரு வருஷத்துல எத்தனை? 1 இல்ல 2 இல்ல 1000 இல்ல லட்சம் இல்ல 37 லட்சம் நாய்கடி சம்பவங்கள் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பதிவு செஞ்சது, பதிவுல இல்லாம எத்தனையோ இருக்கலாம். அப்ப கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 10,000 பேர் கடி வாங்குறாங்க இந்தியாவில். இந்த நாய்க்கடிக்கு ஆளாகி பாதிக்கப்படக்கூடியவங்க எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு 10,000 பேர் என்கின்ற அளவிலே இருக்கின்றது. இது சம்பந்தமாக நிறைய நம்ம வீடியோக்கெல்லாம் கூட பார்க்குறோம். சில வீடியோக்கெல்லாம் நமக்கு பார்க்கவே முடியல, நம்மளே அதை கடத்திடுறோம். ஃபேஸ்புக்கிலலாம் வருது, ஒரு சின்ன பிள்ளைய ஒரு 10-15 நாய் சேர்ந்து கடிக்குது. அந்த வீடியோவை முழுசாக கூட நம்மளால் பார்த்து முடிக்க முடியாதுன்னா நம்ம பிள்ளை நமக்கு ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் டக்குன்னு நம்ம பிள்ளை நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்போ ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமாக அது இருக்கின்றது. ரொம்ப மோசமான ஒரு நிலை. நம்ம அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றோம், ஒரு தெருவை கடந்து வரணும், 30 நாய் நிற்கிது. நமக்கே பயந்து நிற்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு நாய் கடிச்சு எல்லாமே வாய் வச்சோம். ஒரு நாய் கடிக்க ஆரம்பித்தால் நல்லா இருக்கிற நாயும் சேர்ந்து கடிக்கும். இயற்கையிலே அது அப்படிதான் இருக்கு. அப்போ அப்படியாக தெருக்கள் எங்கும் நாய்கள் கூட்டம் கூட்டமாக திரிவதை பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதை பிடிச்சிட்டு போய் இது பண்றது அதெல்லாம் நடந்தது. இப்ப பார்த்தோம்னா